அந்த ஈழத்தமிழ் வந்து ப்ராப்பராக இருக்கும். ப்ராப்பர் தமிழ், ஈழத்தமிழ். இது ഞങ്ങൾ அதை പഠിപ്പിക്കുമ്പോൾ എങ്ങനെ വെച്ചാൽ ഡബ്ബിങ്ങിൽ കറക്റ്റ് ചെയ്തു. ഡബ്ബിങ്ങിൽ ഫുൾ கரெக்ட் செய்து அது கரெக்ட் செய்து ப்ராப்பராக பண்ணோம். ஒரு இலங்கையிலேருந்து ஒருத்தவங்க இருந்தாங்க, ஒரு அம்மா. அவங்க வந்து எங்களுக்கு டீச்சர். அவங்க இது பண்ணது தமிழ் டீச்சர். டைரக்டர். ஆமாம், டைரக்டர். அது டப்பிங்க்கு டீச் பண்ணி டப்பிங்கில் கரெக்ஷன் செய்தது. ப்ராப்பராக இலங்கை இல்லாமல் கொஞ்சம் தமிழும் இங்கே அண்டர்ஸ்டாண்ட் செய்யணும், எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் செய்யணுன்றதுக்காக இது எல்லாம் தமிழும் இலங்கை தமிழும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு இது பண்ணது. அப்படி தான் பண்ணியிருக்கு. பொதுவாக நீங்கள் பழகுன தமிழ் கூட ரொம்ப வித்தியாசம் இருக்கா, சேலஞ்ச் இருக்கா? தமிழ் இந்த ப்ரொனவுன்சிங் കുറച്ച് சேலஞ்ச் உண்டு. அது ஈஸியாக இல்லை. அதான் நம்ம பேசிக்காக மதுரை தமிழ் பேசியே பழகிட்டோம். வெறும் கேரளா மலையாளம் பேசியே சம்சாரித்து பழகியாச்சு. பின்ன குறைச்சி அது இது இருக்கும். அது டப்பிங்கில் ஒன் பை ஒன் இந்த கரெக்ஷன் செய்து அப்படி தான் அது பண்ணது. அது இப்போ படம் பார்க்கும்போது அது இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஈழத்தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அது வச்சுருக்கு.